வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா தொடங்கி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கம் இதுக்கு எந்த நாளில் இதை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம், லீவு நாள் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி தலைவர் செயலாளர் அப்படி கருத்து இருந்தது. நான் சமீபத்தில் நியூமராலஜியில் கொஞ்சம் இப்போ உள்ளே போயிட்டு இருக்கேன். ராஜநிலைன்னு சொல்லிட்டு நியூமராலஜியில் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 16/6/2025. அப்போ ஒரு சிறந்த நாள்னு அப்படி சொல்லும்போது நீங்கள் வைங்கய்யா, சிறப்பாக நடக்கும், சிறப்பாக தொடங்குவோம், சிறந்த நாளில் 4 பேர் வந்தாலும் சிறப்பாக நடத்துவோம் விழாவை அப்படின்னு சொன்னேன். 4 பேர் இல்லை, உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இந்த விழா தொடங்கி நடக்குது. அதாவது 16/6/17 கேதுன்னு எடுத்துக்கலாம். கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா எத்தனை வருது? கூட்டுத்தொகை 22, 2 2 4. யாருங்க? ராகு. உலகத்துல ராகு ராகுக்கு இடையில யார் நிக்க முடியும்? எல்லாரையும் ராகு கேது மெதுவா தான் தொடங்குவாரு. அவர் ராகு எப்படி முடிப்பாரு? பிரம்மாண்டம். இந்த சங்கம் பிரம்மாண்டமாக போகும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ராகுல தொடங்கி எங்க முடியுது? மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் எதுங்க? 9 கிரகத்துல கேது தாங்க சக்தி வாய்ந்த கிரகம். அந்த சக்தி வாய்ந்த கிரகத்துல தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்ப ராகு தானே முடிகிற எண்ணு 22. சூப்பர், அதுவும் அருமையா இருக்குது. அப்படி தொடங்கி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா, காலையிலிருந்து பாரம்பரிய முறையில் நிறைய ஜோதிடர்கள் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நான் ஏதாவது டிப்ஸ் கொடுப்பேன்னா ஒரு டிப்ஸும் கிடைக்காது சார். என்கிட்ட டிப்ஸ் கிடையாது. ஏன்னா டிப்ஸ் கொடுத்து டிப்ஸை எழுதி நோட்டு தான் வீணா போச்ச ஒழிய அந்த டிப்ஸை வச்சுக்கிட்டு ஜாதகம் சொல்ல முடியல. காலையில அதையும் ஒருத்தர் சொல்லிட்டாரு. நான் சொல்ற ரூல, ஒரு ஜாதகத்தை சொன்ன ரூல இன்னொரு ஜாதகத்துல போய் அந்த ரூலை சொன்னீங்கன்னா நீங்க தோத்து போயிருவீங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன சார் பண்றது? சொன்னாங்களா இல்லையா சார்? நான் சொல்ற ரூல, நான் ஒரு ஜாதகத்துல ஒரு ரூலு சொல்றேன், இதே ரூல் சொல்லிட்டாரு சார், கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த ரூலை நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது அப்படியே பார்த்தவன தெரியுது அந்த ரூல் கரெக்டா இருக்கு. அதையே சொல்லுவோம்னா, அட என்னையா நீ சொல்ற ஜோசியர்ன்ட்டா மூஞ்சி அவ்வளவுதான், அவுட்டு, மான மரியாதைலாம் போயிடும். அப்ப எங்க சார் பிரச்சனை? ஒரே மாதிரியே ஏன் பலன் சொல்ல முடியல? நான் நிறைய இடத்துல கேட்டேன். இங்கேயும் காலையில கேட்டாங்க. ஒரு ஜாதகத்துக்கு 10 பேர் ஜோதிடர்கள், எல்லாம் ஜோதிடம் பாரம்பரியம் படிச்சிருக்கோம். எல்லாரும் ஆட்சி உச்சம் தெரியும், நீசம் தெரியும், பார்வை தெரியும், எல்லாம் தெரியும், சாரங்கள் தெரியும். ஆனா ஒரே மாதிரியா பலன் சொல்ல முடியல. ஜனங்க குழம்பி நிக்கிறாங்க சார். போன் பண்ணி பேசுறான் சார், அவர்கிட்ட போன ஒண்ணு சொல்றாரு, இவர்கிட்ட ஒண்ணு சொல்றாரு, இன்னொருத்தர் அப்படி சொல்றாரு. நாங்களும் இன்னைக்கு யூடியூப்ல நிறைய ஜோதிடர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, நம்பர் கொடுத்துட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கால் பண்ணி பேசும்போது பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க சார். நான் என்ன சார் பண்றது? இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க சாருங்கிறான். நீங்க சார் இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன், எனக்கு கால் வருது சார், நான் பேசினதுக்கு அப்புறம் கால் வருது சார், இது வரைக்கும் பார்த்த ஜோதிடர்ல நீங்க பேசுறது வித்தியாசமா இருக்கு, நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு, நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு என்ன, உங்கள்கிட்டயும் நான் ஜாதகம் பார்க்கறேன் அப்படின்னு பார்க்கறாங்க. அப்ப நான் என்ன வித்தியாசம் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள், அதாவது 1990 மதுரை காமராஜ் இன்ஸ்டிடியூட்ல அஸ்ட்ராலஜி டிப்ளமா படிச்சேன். அப்ப தொடங்கியது என்னுடைய ஜோதிட பயணம். உங்களுக்கு தெரியுமா, ஜோதிடத்தை புத்தகத்துல படிச்சு பலன் சொல்லிட முடியுமா? ஐயா பெரியவங்க சொல்லுங்க, புத்தகம் படிச்சு பலன் சொல்லிட முடியுமா? ஒரு ஆசிரியர்கிட்ட குரு கிட்ட கத்துக்கிட்டா கூட ஏதாவது 4 பாயிண்ட் சொல்லிடலாம். இந்த புத்தகத்தை யூனிவர்சிட்டிலாம் படிச்சோன்னு வச்சுங்க, ஒரே நாள்ல ஜோதிடம் எழுதிடலாம், ஜாதகம் எழுதிடலாம், துல்லியமா எழுதிடலாம். ஆனா பலன் யார் சொல்றது? பலன் சொல்றதுல தானே பிரச்சனையா இருக்குது, பலன் எடுக்கிறதுல தானே பிரச்சனை இருக்குது. அப்ப அந்த பலன் எடுக்க முடியவில்லை.
நானும் ஜோதிடம் சொன்னேன். பாரம்பரியத்தில் கிட்டத்தட்ட 25 ஆண்டு பயணம் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஜாதகம் பார்க்காம இருந்திருப்பேனா? ஜாதகம் பார்த்தேன், பலன் சொன்னேன். அவர்களும் கரெக்டுங்கய்யா, ரைட்டுங்கய்யான்னு தான் போனாங்க. ஆனால் எனக்கு திருப்தி இல்லைங்க. எப்பவுமே ஒரு ஜோதிடருக்கு பலன் சொல்றோம்னா நமக்கு திருப்தி இருக்கணும்ல. எனக்கு திருப்தி இருந்தாலும் சார் அவங்களுக்கு சொல்றது கரெக்டா இருக்கும். எனக்கே திருப்தி இல்லாம ஏதோ சொல்லுவோம், அது என்னன்னு தெரியல, இது நடக்கும்னு சொல்லிடுவோம். இந்த பையன் பாஸ் பண்ணிடுவான்னு சொல்லுவோம், வேலைக்கு போயிடுவான்னு சொல்லுவோம். அது என்ன நடக்குதோ தெரியலையே, அப்படிதான் இருக்கும். ஆனால் தேடுதல் இருந்து கொண்டே இருந்தது எனக்கு. தேடுதல் இன்னும் துல்லியமா சொல்ல முடியுமா? இது வந்து மகா பெரியவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அவர்கள் அறிந்து சென்றிருக்கிறார்கள் இந்த மக்களுக்காக. சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் இந்த ஜோதிடத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க சூட்சமமா சொல்லிட்டு போயிட்டாங்க. தமிழ்ல எழுதின புத்தகத்தையே நம்மளால படிக்க முடியல. தமிழ்ல எழுதினது படிக்க முடியுதா? இன்னைக்கு எதையாவது ஒரு புத்தகத்தை, பழைய நூல்களை, நான் ஒரே ஒரு நூல் சொல்றேன். குமாரசாமியம் அப்படின்னு ஒரு நூல் சொல்றாங்க. ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. குமாரசாமியம் தான் சூப்பராங்க அப்படின்னு. சரி, நானும் குமாரசாமியம் சூப்பரா, அதை வாங்கி படிச்சா ஒண்ணுமே தெரிய மாட்டேது. என்ன, தமிழுக்கு ஒரு தமிழ் பொழிப்புரை போடணும். தமிழுக்கு ஒரு தமிழ் பொழி. அப்படி அன்னைக்கு ஜீனஸா இருந்திருப்பாங்க போல் இருக்கு. இன்னைக்கு நம்மளால முடியல, அதை பிடிக்க முடியல. அப்ப அதனால் ஜோதிடம் பின்தங்கி கிடக்கிறது. ஜோதிட நூல்கள், அதாவது ரொம்ப அரிய பெரிய கருத்துக்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதை அன்னைக்கு படிக்க முடியல. படித்தவர்கள் பிரமாண்டமா சொல்லி கொடுக்கல. அப்ப உண்மையை தேடும் போது அப்ப எங்க போய் நிக்கிறோம்னா, KS கிருஷ்ணமூர்த்தியினுடைய KP சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு வருது. அது ஒரு ஆசிரியர், சென்னையில் உள்ள தேவராஜ் அவர்கள் யூடியூப்ல நிறைய பேசுறாங்க இல்லையா ஜோதிடர்கள், அது மாதிரி அவரும் பேசினார். அவர் அப்படி கிளாஸ் எடுத்தாரு, பலன் சொல்றாரு. பலன் சொன்னா அப்படியே ஆச்சரியமா இருக்கு. என்ன இவ்வளவு ஈஸியா இருக்கு, இது என்ன பரவாயில்லையே, இங்க போய் இது இங்க பாக்குது, அது அங்க பாக்குது, இங்க நிக்குது, இங்க வச்சுட்டு உட்காந்து ஐயோ பெரிய ரூல்லாம் நிறைய இருக்குது, இவர் ஈஸியா சொல்லிடுறாரு. சரி, அது என்னன்னு பாப்போம். உடனே அவர் புத்தகத்தை வாங்கி எல்லாம் படிச்சா சூப்பரா இருக்குங்கய்யா. அதாவது இன்னைக்கு எல்லாரும் வந்து இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஜோதிட கட்டம் ஜாதகம் வச்சிருக்கோம் இல்லையா? கட்டம் ராசி அம்சம் போட்டு ஒரு ஜாதக நோட்டு இருக்கு நம்மகிட்ட. இருக்குங்களா? இருக்கு. அதுல நம்ம என்னென்னமோ பார்க்குறோம். இப்போ நண்பர் ஐயா பேசினா கூட 10ஆம் இடத்துல இந்த கிரகம் இருந்தால், 9ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல இருந்தால்னு உடனே நம்ம என்ன பண்றோம், டிவியில் பார்த்துக்கிட்டே நம்ம கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன் இருக்கா, இந்த பலன் அவர் சொல்றாருன்னு பார்க்குறோம். ஆனால் ஒண்ணுமே புரிஞ்சு வர மாட்டேங்குது. இப்படிதான் இருக்குது. அப்ப இன்னைக்கு இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் யுகமாயிடுச்சு. ஆனா ஜோதிடத்தை வந்து கம்ப்யூட்டர்ல கணக்கு போடுறதுக்கு தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது துல்லியமா கணிப்பதற்கு ஜோதிடத்துல சாப்ட்வேர் வந்துருச்சு. பலன் சொல்றதுக்கு சாப்ட்வேர் வந்திருக்கா? பலன் சொல்லுவதற்கு சாப்ட்வேர் வந்திருக்குதா? வராது. எந்த காலத்துல வராது சார். ஏன் சார் வராது? வேற எல்லாத்துக்கும் சாப்ட்வேர் வந்துடும் சார். ஜோதிடத்திற்கு பலன் சொல்லுவதற்கு சாப்ட்வேர் கொண்டு வர முடியாது. ஏஐலயும் வராது. அதுக்கு எக்ஸாம்பிள் நேத்து நான் பார்த்தேன் சார். ஏஐன்னு சொல்றாங்களே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்களே. அப்ப ஜோதிடத்துக்கு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்போம்னு ஏஐ கிட்ட கேட்டேன். என்ன? நான் பத்திரைக்கரணம் பலன் என்ன அப்படின்னு ஏஐ கிட்ட கேட்கிறேன் நேத்து சார். பத்திரைக்கரணத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு ஏஐ கிட்ட கேட்போம். அப்ப அதுக்கு பலன் சொல்லிட்டா இன்னும் நிறைய கேள்வி கேட்கலான்னு ஒரே ஒரு கேள்வி பத்திரைக்கரணத்துக்கு பலன் என்னன்னு கேட்டேன். அது என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? எல்லா கரணத்தையும் போட்டு, எல்லா அந்த கரணத்தினுடைய மிருகங்களை போட்டு, அதனுடைய நாதர்களை போட்டு, கடைசியில என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் இதுக்கு பலன் வேண்டும் என்றால் நல்ல ஜோதிடரை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏஐன்னு சொன்னீங்கல்ல, ஏஐ எங்க தோத்து போயிடுச்சு. ஏஐ எங்க தோத்து போயிடுச்சு சார். ஜோதிடத்துக்கிட்ட ஏஐ நிக்காது. ஏன்? இந்த சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் பல்வேறு சூட்சமங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, விஷயங்களை சொல்லிட்டு ரூல்ஸ் சொல்லி இருக்கிறாங்க. அத்தனை ரூல்ஸும் ஏஐ வர முடியாது. ஏஐ வர முடியாது.
ஏஐ ஏஐனா என்ன? ஏஐ கம்ப்யூட்டர் தான், மாஸ்டர் கம்ப்யூட்டர் தான். அதுக்கு இன்புட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? இன்புட் கொடுக்கணும். இன்புட் கொடுத்தீங்கன்னா அது திருப்பி கொடுக்கும். பேங்க்ல காசு போட்டா ஏடிஎம்ல விட்டா காசு வரும். ஏடிஎம்ல பேங்க்ல காசு போடலன்னா ஏடிஎம்ல என்ன பேப்பர் தான் வரும். ரைட்டா? அப்ப ஏஐக்கு இன்புட் கொடுக்கணும்னா ஏஐக்கு இன்புட் கொடுக்கிறதுக்கு நாலேஜ் வேணும் இல்ல? அப்ப நாலேஜ் வேணும்னா ஒரு ஜோதிடத்துல வெரி ஜீனியஸா உள்ளவன் தான் அதுக்கு ஏஐக்கு வந்து என்ன கொடுக்க முடியும்? இன்புட் கொடுக்க முடியும். அப்பதான் அதுக்கு திருப்பி கொடுக்கும் நமக்கு. அதுக்கு இப்ப இன்புட் கொடுக்கல. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து உன்னுடைய பலனை தெரிந்து கொள்ளு. போடா உங்க ஏஐ. ஏங்க அப்பதான் நினைச்சுக்கிட்ட என் ஜோதிடத்திற்கிட்ட இந்த ஏஐ தோற்று விட்டது. எங்க சித்தர்கள், ஞானிகள், யோகிகள்கிட்ட இந்த இன்றைய அட்வான்ஸ் டெக்னாலஜி ஏஐ தோத்து விட்டது. நீ வேணா ஜிபிஆர்எஸ் போட்டு இஸ்ரேல்ல போயிட்டு குண்டை போடலாம், ஏஐ வேலை செய்யும். இஸ்ரேல்ல இருந்து ஈரான்ல துல்லியமா போய் குண்டு போடலாம், ஏஐ வேலை செய்யும். ஆனா ஜோதிடத்துக்கு வேலை செய்யாதன்னு ஜோதிடம் தோர்த்து விட்டது. சாப்ட்வேர்ல கொண்டு வர முடியாது. ஆனால் கேபி சிஸ்டத்துல நாம் இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்க கேபி சிஸ்டத்துல சாப்ட்வேர் போட்டுட்டாங்க. அது பலன் சொல்லுவதற்கு சாப்ட்வேர் இல்ல, பலன் சொல்றதுக்கு இல்ல. அதை பார்த்து பலன் சொல்லலாம், ஆனா பலனா வராது. ரிசல்ட் கொடுக்கிறோம். இப்ப ஒரு பேஷண்ட் படுத்திருக்கிறாரு, ஐசியூல இருக்கிறாரு, முடியாம இருக்கிறாரு. அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு, ஸ்கேன் எடுத்தாச்சு, எக்ஸ்ரே எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதெல்லாம் எங்க போவோம்? டாக்டர் டேபிளுக்கு போவோம். அவரு பேஷண்ட் அங்க படுத்து கிடப்பாரு. இவர் டாக்டர் என்ன பண்ணுவாரு? அந்த ஸ்கேன் ரிப்போர்ட், எக்ஸ்ரே இப்படி வச்சு பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாரு. அப்படி இப்பொழுது கேபி சிஸ்டம் அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி, உயர்கணித சார ஜோதிடம் என்கிற முறையை நான் படிச்சதுக்கு அப்புறம் 10 வருடமாக அதில் பயணம் செல்கிறேன். அதுல கிரகங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் சாப்ட்வேர் போட்டாங்க. ஜாதகத்தை என்ன எடுத்துக்கலாம்? ஸ்கேன் எடுத்துக்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற மாதிரி சாப்ட்வேர் போட்டாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தா எப்படி டாக்டருக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து பலன் சொல்றாரோ, இப்ப இந்த ஜோதிடத்துல உங்க கட்டம் இருக்குல்ல, நம்ம கட்டம், உங்க கட்டமும் எங்க எல்லாருக்கும் கட்டம் இருக்குல்ல, அந்த கட்டத்தை ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்க கையில. ஜோதிடத்துல பலன் எப்படி சார் சொல்ல முடியும்? சொல்றதுக்கு என்ன பேஸ்? 27 நட்சத்திரம், 12 ராசிகள், 9 கிரகங்கள். இதானே சார்? இதை தாண்டி ஏதாவது இருக்கா? 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரம். இதுதான் ஜோதிடம். இதை தாண்டி ஜோதிடமே கிடையாது. அப்ப இந்த 27 நட்சத்திரம், 12 கட்டம், 9 கிரகங்களும் உனக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். இப்ப இருக்கிற அட்வான்ஸ் சாப்ட்வேர் வந்துருச்சு. அப்போ இப்ப வந்து என்ன பண்றோம்னா, ஒரு பாவம், லக்ன பாவம் 1, 12 பாவம் இருக்குது. இப்ப 2ஆம் பாவம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? புறம் சார்ந்த பாவம். என்ன சார்? வீடு, நிலை, என்னது, குடும்பம், வாக்கு, கல்வி. அப்ப 2ஆம் பாவம் என்பது ஒவ்வொரு பாவத்திலையும் உயிர் காரகத்துவமும் இருக்கிறது, பொருள் காரகத்துவமும் இருக்கிறது. உண்டா இல்லையாங்களா? ஒவ்வொரு பாவத்திலையும் உயிர் காரகமும் இருக்கு, பொருள் காரகமும் இருக்கு. அது மாதிரி 9 கிரகங்களும் உங்களுக்கு பொருள் காரகத்தையும் கையில வச்சிருக்கோம், அகம் சார்ந்த காரகம்ங்கிற உயிர் காரகத்தையும் கையில வச்சிருக்கோம். இதை புரிஞ்சுக்கணும், ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். இப்ப இதை வச்சுதான் பலன் சொல்ல போறோம். அதாவது பாரம்பரியத்தில் எப்படி பலன் எடுப்போம்னா, ஒரு கிரகம் ஒரு இடத்துல நிக்குதுன்னா நின்ற வீட்டு பலன், சார பலன், அந்த சார வாங்கின கிரகம் எங்க இருக்கு அப்படிலாம் போய் தேடுவோம் இல்லையா? இங்க எப்படின்னா பாவ முனை தொடர்புகளை வைத்து பலன் சொல்லப்படுகிறது சார ஜோதிடத்துல. உயர்கணித சார ஜோதிடத்துல பாவ முனை தொடர்புகள். அப்ப பாவ முனைன்னா ஒரு லக்ன பாவத்தை பாரம்பரியத்தில் நம்ம எப்படி லக்ன புள்ளின்னு இன்னைக்கு அதிகமா பேசுறாங்க. புள்ளியா சார்? லக்ன புள்ளி பேசுறோமா? லக்ன புள்ளி பேசுறோம்னா எப்படி பேசுவோம்? ஒரு ஜாதகத்துல, அதாவது இந்த கிரகம் லக்னம் ஒரு நட்சத்திரத்தின் 1ஆம் பாவத்துல இருக்கு, 2ஆம் பாதத்துல இருக்கு, 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்னு லக்னம் எழுதுறாங்க. இதுதான் புள்ளியா. இதுதான் புள்ளியாக சொல்லப்படுகிறது பாரம்பரியத்தில். ஒரு பாதத்துக்கு எவ்வளவு டிகிரின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாதத்துக்கு
ஒரு நட்சத்திரத்துக்கு 13.20 டிகிரி, ஒரு பாதத்துக்கு 3.20 டிகிரி. 3.20 டிகிரிங்கிறது அதனுடைய எவ்வளவு தூரம்னு பார்த்துங்க வானவெளியில. அதை போய் ஒரு புள்ளிங்கிறாங்க, அதுவே தப்பு. புள்ளின்னா சார் குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட சொல்றதான் புள்ளி, அதுவே தப்பு. அப்ப நாங்க எப்படி எடுக்கிறோம்னா, இந்த மெத்தடில் ஒரு நட்சத்திரத்தை 9 பாகமாக பிரிச்சுக்கிறது. அது எப்படி சார் 9 பாகம்? நீங்களா பிரிச்சிருவீங்களா? யாரு சார் உங்களுக்கு சொன்னா? பராசர் சொன்னாரா? 4 தானே சொல்லியிருக்கிறாரு அவரு. 4 பாதம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் சொல்லியிருக்கிறார். நீங்க போய் 9 பாதத்தை நீங்க பாட்டுல பிரிப்பீங்களா? அப்படின்னா நாங்கள் பிரிப்பது நாங்களா பிரிக்கல, நீங்க பராசர சொன்னதுதான் பிரிக்கிறோம். ஒரு தசைக்கு எத்தனை புத்திகள்? ஒரு தசைக்கு எத்தனை புத்திகள்? 9 புத்திகள். ஒரு கேதுவுடைய நட்சத்திரம் என்றால் கேது தசை நடக்கும். ஆரம்ப கேது தசையில் கேது புத்தி, கேது தசையில் சுக்கிர புத்தி, கேது தசையில் சூரிய புத்தி, கேது தசையில் சந்திர புத்தி. 9 புத்தி வருமா இல்லையா? அப்ப ஒரு நட்சத்திரத்தை 9ஆ பிரிக்கிறது ரைட்டா தப்பா? பிரிக்கலாமா? பிரிக்க கூடாதா? அப்படித்தானே பிரிப்பது சரியாக இருக்கும். 4ஆ பிரிச்சீங்கன்னா எப்படி சார் பிரிப்பீங்க? அங்க 9 பேர் நிக்கிறானே, கத்தியை தூக்கிட்டு வந்துட மாட்டானா ஒரு 8 கிரகம்? ஏண்டா நாங்க 9 பேர் இருக்கோம், நீ 4ஆ பிரிச்சு இப்படி போவ, நான் நடுவில் ஒருத்தன் மாட்டிக்கிறேன்னா நான் என்ன பண்றேன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ 9ஆ பிரித்தால், ஒரு நட்சத்திரத்தை 9ஆ பிரித்தால் கேதுக்கு எத்தனை டிகிரி வச்சுக்கோ, சுக்கிரனுக்கு எத்தனை டிகிரி நீ வச்சுக்கோ, சூரியனுக்கு எத்தனை டிகிரி நீ வச்சுக்கோ, எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு 13 டிகிரி வந்துச்சா, அப்பா கணக்கு முடிஞ்சிடுச்சா? சொன்னா ரைட்டா தப்பா? இப்படிதான் இந்த உயர்கண கணித சார ஜோதிடத்தில் அந்த புள்ளி கணக்கிடப்படுகிறது. இப்ப மேஷராசியில் அஸ்வினியில் ஒரு குழந்தை பிறந்தால், அது அஸ்வினியில் குறைந்தவள ஃபர்ஸ்ட் தேவருடைய அந்த 0.46 டிகிரி வரும். அதுல குழந்தை பிறந்திருக்கா, சுக்கிரன்ல பிறந்திருக்கா, சூரியன்ல பிறந்திருக்கான்னு எடுக்கிறோம். இதுதான் துல்லியம். இன்னைக்கு திருச்சியில போய் அட்ரஸ் போட்டு, திருச்சிக்கு அட்ரஸ் போட்டு ஐயா ரவி ஜெயக்குமார் திருச்சின்னு போட்டா லெட்டர் எங்க சார் போவோம்? திருச்சிக்கு வந்துடும் போஸ்ட் ஆபீஸுக்கு, அங்கேயே தான் கிடக்கும். ஏன்னா திருச்சியில் எத்தனை ரவிக்குமார் இருப்பாரு? அப்ப திருச்சி ரவிக்குமார், இந்த தெரு, இந்த வீட்டு நம்பர்னு போட்டா நேரா போஸ்ட்மேன் கொண்டா கொடுத்துருவார். அப்படி துல்லியத்தை நோக்கி செல்வது உயர்கணித சார ஜோதிடம். அப்ப இங்க லக்ன புள்ளி இதன்படி எடுக்கப்படுகிறது. நான் பாரம்பரியத்துல ஜோதிடர், நானும் 25 வருஷம் அதுல போயிருக்கோம் இல்லையா, சாதாரணம் இல்ல. லக்கண புள்ளி கணக்கிடப்படுது சார். லக்கணத்துக்கு சாரம் எழுதுறாங்களா சார்? லக்கணத்துக்கு எங்க சாரம் எழுதுறீங்களா? லக்கணத்துக்கு சாரம் எழுதுறீங்களா? 9 கிரகத்துக்கு சாரம் எழுதுவீங்க. லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு எந்த லக்கணம் எந்த சாரத்தில் இருக்கிறது? 4ஆம் பாதம், 1ஆம் பாதம், ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்க எழுதுறீங்க. நான் கேட்கிறேன், லக்னத்திற்கு சாரம் எழுதுகிறீர்களே, 2ஆம் பாவத்திற்கு சாரம் எழுதியிருக்கிறீர்களா சார்? 2ஆம் பாவத்துக்கு சாரம் எழுதணுமா வேணாமா? எழுதணும்ல. ஆனா 2ஆம் பாவத்துக்கு எழுதுறது இல்ல, 3ஆம் பாவத்துக்கு எழுதுறது இல்ல, 11 பாவத்தையும் தெருவில் போட்டுருது. லக்ன பாவத்தை மட்டும் எழுதிவிட்டு 11 பாவத்தை தெருவில் விட்டுற வேண்டியது. எப்படி சார் பலம் சரியா வரும்? அப்ப 2ஆம் இடம் முக்கியம் இல்லையா? குடும்பஸ்தானம் இல்லையா? படிப்பு ஸ்தானம் இல்லையா? குடும்பம் தானே, வாக்கு கல்வி இல்லையாங்க? 3ஆம் பாவம் சகோதர ஸ்தானம் இல்லையா? வீரதீர தைரிய ஸ்தானம் இல்லையா? அதுக்கு சாரம் பார்க்க வேணாமா? 4ஆம் பாவம் வீடு மனை வாகனம் எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்குது, அம்மா அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதை பார்க்க வேணாமா? 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அதை பார்க்க வேணாமா? 6ஆம் இடம் உத்தியோகம் அங்கதான் இருக்குது, நோய் அங்க இருக்குது, இதெல்லாம் அங்க இருக்குது, அதை பார்க்க வேணாமா? 7ஆம் இடம் மனைவி இருக்காங்களே, முக்கியமா இல்லையா? அப்ப பாரம்பரியத்தில் ஏன் தவறு வருகிறது என்று சொன்னால், லக்ன பாவத்தை மட்டும் சாரம் பார்த்து விட்டு மற்ற 11 பாவத்தையும் தெருவில் விட்டுட்டு பலன் சொன்னா எப்படியா பலன் சரியா வரும்? அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், 12 பாவத்துக்கும் சாரம் எழுதுகிறோம். புள்ளி கண்டு சாரம்னா சாரம் 4ஆம் பாதம் 1ஆம் பாதம் இல்ல, என்ன புள்ளி எத்தனை டிகிரி அப்படின்னு எழுதுவதால் இங்கே துல்லியம் கணக்கிடப்படுகிறது. அப்ப இந்த சாப்ட்வேர்ல ஒரு ஜாதகத்தை போட்டா, இங்க பாருங்க, இது கிரகத்தினுடைய 9 கிரகத்தினுடைய சார்ட். ஒரு ஜாதகம், மகாலட்சுமின்னு பேரு, 9/8/1993 குழந்தை பிறந்திருக்கு.
8 மணி 11 நிமிஷத்துக்கு கோயம்புத்தூர்ல பிறந்த குழந்தை. இப்ப நமது மனித வாழ்க்கை என்பது அகமும் புறமுமாக இருக்கிறது. அப்படின்னா அகமும் புறமும்னா பொருள் சார்ந்த வாழ்க்கை, அகம் சார்ந்த வாழ்க்கை. பொருள் சார்ந்த வாழ்க்கைனா வீடு, மனை, நிலம், வாகனம், சம்பாதிக்கிறது, இதெல்லாம் பொருள் சார்ந்த வாழ்க்கை. அது மட்டுமே வாழ்க்கையா? இல்லை. திருமணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, குழந்தை பாக்கியம் வேணும், குடும்பம் வேணும், இதெல்லாம் அகம் சார்ந்த வாழ்க்கை. அப்ப இந்த 9 கிரகங்களும் புறத்துக்கு சப்போர்ட் கொடுக்குதா, அகத்துக்கு சப்போர்ட் கொடுக்குதான்னு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தாச்சு. இங்க பாருங்க, மேல புறம் சார்ந்த வாழ்க்கை சுமாரா இருக்குது, அகம் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கு சார்? இவ்வளவு கிரகங்கள், குரு, சந்திரன், சனி, செவ்வாய், ராகு, புதன் எல்லாம் சூப்பரா இருக்குது. உணர்வு சார்ந்த வாழ்க்கை, அகம் சார்ந்த வாழ்க்கை, எது வேணாலும் எடுத்துங்க. எது வேணாலும் கல்வி, மனமகிழ்ச்சி, ஆரோக்கியம், மன வாழ்க்கை, பொதுஜன தொடர்பு, ரசனை, தர்ம சிந்தனை, சுப செலவு போன்ற உணர்வுப்பான விஷயங்களுக்கு கிரக பலம் வந்துடுச்சு ரிப்போர்ட். அப்ப இந்த எடுத்துட்டோம்னா இங்க இருக்கிற இந்த பச்சை இருக்குல்ல, இதுல ஒரு தசை புத்தி நடந்தா நல்லா படிக்கணும் சொல்லுங்க, அந்த தசா புத்தியில கல்யாணம் நடக்கணும்னு சொல்லுங்க, அந்த தசா புத்தியில குழந்தை பிறக்கணும்னு சொல்லுங்க. இங்க ஆட்சி பார்க்கல, உச்சம் பார்க்கல, நீசம் பார்க்கல, ஒன்னாத்தையும் பார்க்கல. இங்க ரிப்போர்ட் இங்க வந்துருச்சு, ஸ்கேன் ரிப்போர்ட். இதை வச்சு சொல்லுங்க, இதுல வந்து எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த நேரத்தில் வேலைக்கு போகணும்னு சொல்லுங்க, ப்ரொமோஷன் வாங்கன்னு சொல்லுங்க. பக்காவா இருக்கு சார். 10,000 ஜாதகம் போட்டாச்சு, ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக்கே இல்ல, ஒரு மிஸ்டேக் இல்ல சார். இந்த ஜாதகம் இப்ப எது கையில வச்சிருக்கேன்னா, இந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது எம்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு படிக்கும் போது படிச்சு முடிக்க போதுன்னா அவங்க அம்மா கொண்டாந்து ஜாதகம் பாக்குறாங்க. என்னம்மா அப்படின்னா, ஐயா படிச்சு முடிக்க போதுங்கய்யா, பொண்ணு கல்யாணம் பண்ணணும், ஜாதகம் பாருங்க. போட்டேன், ரிப்போர்ட் சூப்பரா இருந்துச்சு. தசா புத்தி இதுல நடக்குது, பச்சையில நடக்குது. ஏமா இந்த பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிறியா? சார் என்னங்க சார் இப்படி சொல்றீங்க? நாளைக்கு கல்யாணம் வச்சாலும் கல்யாணம் ஓகேம்மா, இதெல்லாம் ஜாதகமே பார்க்கணும், அவ்வளவு சூப்பரா இருக்கு ஜாதகம். என்னங்க ஐயா எப்போன்னு கேட்டா இப்படி இதெல்லாம் ஜாதகம், சூப்பரான ஜாதகம். அதனால இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஈஸியா கல்யாணம் நடந்துடும், போ ஒண்ணுமே இல்ல, கல்யாணம் தானே, அதான் நடந்துடும், இந்த பொண்ணுக்கு தடங்கெல்லாம் இல்ல, எடுத்துட்டு போ அப்படின்னு. அடுத்த வாரம் அந்த பொண்ணு அந்த அம்மா வர்றாங்க, திரும்ப ஒரு வாரம் தான் ஆகுது, திரும்ப வந்துச்சு, சிரிச்சுக்கிட்டே வந்துச்சு ஆபீஸ்க்குள்ள. வாங்கம்மா என்னம்மா அப்படின்னு. ஐயா நீங்க கூட சொன்னீங்க ஒரு நாளைக்கு கூட கல்யாணம், இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சாலும் இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடும் சொன்னீங்க. நான் கூட எனக்கு திருப்தி இல்லாதான் போனேன். என்ன இவரு கல்யாணம் எப்பன்னு சொன்னா ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா இவர் பாட்டில் நாளைக்கே வச்சுக்க, ஒரு வாரத்துல கல்யாணம் ஆகும்னு சொல்றாருன்ட்டு போனேன். நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டேன் ஒரு வாரத்துலன்ட்டு வருது. ஏன்னா 10 பேர் வந்துட்டான் வீட்டுக்கு. ஐயா பொண்ணு படிக்குதுங்க, ஆனா படிக்கிட்டீங்க, நானா பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ணிக்கோங்க, படிச்சு முடிக்க போதில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம், நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயா. அதுதான் இதுக்கு நான் என்னத்தை பார்த்தேன், இதுக்கு சாப்ட்வேர் நமக்கு உதவி செய்யும். ரொம்ப சிறப்பான ஒரு ஆசிரியர் தேவராஜ் சார், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வச்சு இதெல்லாம் போட்டு சாப்ட்வேர் போட்டு கொடுத்துட்டாரு. பார்த்தா பலன். இதுல வந்து நீங்க இதுல யாருமே தப்பிக்க முடியாது. இப்ப இதுல பாருங்க, நெகட்டிவ் இருக்குது, கம்மியான கிரகம் இருக்குது, இந்த சுக்கிரன், கேது, சூரியன் கம்மியான பர்சன்டேஜ் வச்சிருக்கு. இந்த இடத்துல தசா புத்தியில நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா டைவர்ஸ் வந்துடும். இந்த இங்க 40, 40, 41 அப்ப சூரிய திசையில சுக்கிர திசையில சூரிய புத்தியோ, சுக்கிர திசையில கேது புத்தியோ கல்யாணம் பண்ணிட்டானா கன்ஃபார்ம் டைவர்ஸ். அப்ப இந்த இடத்துல பண்ணாத சொல்லலாமா இல்லையா? அப்ப எப்ப வேலைக்கு போவோம்? இங்க எது வலுவா இருக்கோ தசாப்தியில வேலைக்கு போகணும்னு சொல்லுங்க. அப்ப இப்படிப்பட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கோம், இங்க சிறப்பாக சொல்ல முடியுது. இங்க பாருங்க, இந்த ஜாதகம் பாருங்க, இதுவும் அகம் வலுத்தது, இது கீழே இருக்கிறது அகம், இதுவும் வலுத்து போச்சு. இங்க புறம் டவுன் ஆகி கிடக்கு. இந்த ஜாதகம் என்ன கேட்கிறாரு, போட்டவனே தெரிஞ்சு போச்சு இவன் பொருளாதாரத்துக்கு தடுமாற்றி கிடக்குறான்ட்டு. நான் ஒண்ணுமே கேட்கல. நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டி இருக்கு, நல்லா நிம்மதியா இருக்கிறீங்க, புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, எல்லாத்துக்கும் ஆமாங்கிறான். ஏன்னா இவ்வளவு குறைங்க எப்படி இருக்குது, சூப்பரா இருக்குது. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயாங்கிறான். ஐயா உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் ஐயா உங்களுக்கு வாழ்க்கையில, என்னங்க ஐயாண்ணா, பொருளாதாரத்துக்கு சிரமப்படுறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா, வயசு என்னது 54 வயசு ஆயிடுச்சுங்கய்யா, இன்னும் பொருளாதாரத்துக்கு தடுமாறிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. இதை தடுமாறிக்கிட்டு தானே ஜாதகமே இருக்குது. அப்ப இதுக்கு மேல என்ன செய்ய போற? ஒண்ணும் செய்யாத, இப்படியே வாழ்க்கையை முடிச்சுக்கோ. ஏன்னா இப்ப போய் அவனுக்கு எதையாவது ஏத்தி விட்டு இதுல போய் தொழில செய், அதை செய், இதை செய்யு, எதையாவது சொன்னாலும் இருக்கிற காசை என்ன பண்ணுவான்,
வீணா போயிடுவான். அதனால கொஞ்சம் நிலம் இருக்கு, அதை வச்சுட்டு சம்பாரிச்சு சாப்பிட்டுட்டு குழந்தை குட்டி பத்திட்டு நிம்மதியா இருக்கிறான். அப்ப அப்ப இவன் வந்து ஒரு தொழில் செய்யலாம் வந்து கேட்கறான்னு வச்சுங்க, என்ன சொல்லணும்? நீ அதை செய்ய, உனக்கு குரு பார்க்குது அங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகர் ஜோசியர், அவரு இந்த மாதிரி நான் பேசுறதை பார்த்துட்டு யூடியூப்ல வந்து பேசுறதை பார்த்துட்டு வந்தாருன்னா ஃபோன் பண்றாரு, ஐயா உங்களுடைய பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. நான் ஒரு ரிட்டையர்ட் பர்சன், போலீஸ்கார், அதுவும் போலீஸ் ஆகி ரிட்டையர்ட் ஆயிட்டேன். சரி ரிட்டையர்ட் ஆகிட்டு ஏதாவது ஒரு வருமானத்துக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு ஒரு 10 லட்ச ரூபாய ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன். 10 லட்ச ரூபாயும் போயிடுச்சுங்கய்யா. நான் ஜோசியம் பார்க்குறேன், எனக்கு சூரியன் மேஷத்தில் சூரியன் மேஷத்தில் உச்சமா, மேஷத்தில் உச்சமா இருக்கு, சிம்மத்தில் ஆட்சியாகவும் இருக்குது. அதனால சூரிய தசை எனக்கு நம்மள தான் செய்யணும். நானா ஜோசியம் பார்த்து 10 லட்சம் போச்சுங்கய்யா. நீங்க இப்ப சொல்றதை பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட் தரேன்றீங்க, ஏன் சூரியன் எப்படி இருக்குன்னு போடுங்கன்னாரு. சரியா போட்டுருவோம் அப்படின்னு அவர் டேட்டா பர்த் இதெல்லாம் அனுப்பினார். போட்டா எல்லா கிரகத்தை விட அந்த சூரியன் தான் டவுன்ல இருக்கு. 25% தான் இருக்குது. 25% பொருளாதாரத்துக்கு சூரியன் வைத்துக்கிட்டு தசை நடத்தினால் பொருளாதாரத்தில் ஜெயிப்பாரா தோப்பாரா? தோத்து போயிட்டார். அவர் அசந்து போயிட்டார். ஐயா நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு அக்யூரேசியா வரும்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களுடைய பேச்சை நான் கேட்டிருந்தேன்னா நான் உங்க ஜாதகத்தை அனுப்பி இந்த 10 லட்சத்தை மிச்சம் பண்ணிடுப்பேனே. இப்ப தெரியாதனமா நான் ஜாதகம் பார்த்து ஆட்சி உச்சத்தை பார்த்து நான் போய் 10 லட்சம் விட்டுட்டேங்கய்யா. அந்த அளவுக்கு அக்யூரேசியாக வரக்கூடியது. சார் எந்த டேட்ல கல்யாணம், இப்ப எந்த டேட்ல வேலைக்கு போவோம், ரெண்டே விஷயம் தானே சார். ஒண்ணு படிக்கிற காலத்துல படிக்கணும், 21 வயசு வரைக்கும் படிப்பான். ஒரு பிஇ படிக்கணும்னா, ஒரு எம்ஏ படிக்கணும்னா, ஒரு எம்எஸ்சி படிக்கணும் 21 வயசு. 10th 15 வயசு, +2 17 வயசு, டிகிரி ஒரு இன்ஜினியர் முடிக்கணும் 21 வயசு. அந்த காலகட்டங்களில் ஒற்றைப்படை பாவங்கள் தசை நடத்த வேண்டும். கல்வி அங்கதான் இருக்குது. படிச்சு முடிச்சுட்டான். இப்ப அடுத்தது என்ன பார்ப்பாங்க? அவங்க வேலைக்கு போகணும். அப்ப வேலைக்கு போவானாங்கிறது அந்த இடத்துல மாறணும். அப்படியே எப்படி மாறணும்? அகம் புறமாக மாற வேண்டும். அப்பதான் வேலை கிடைக்கும். எத்தனையோ ஜாதகம் இருக்கு. நான் சொல்லியிருக்கிறேன், நீ கேம்பஸ்ல செலக்ட் ஆனேன்னு கேட்பேன். ஏன்னா 21 வயசு காலேஜ் விட்டு வெளியே வரும்போது அவனுக்கு நடக்கிற தசா புத்தி இரட்டை படைப்பாங்க. 2 4 6 10 இதுல வச்சுக்கிட்டு தசை புத்தி நடத்தினால் அவனுக்கு வேலை கன்ஃபார்ம். தம்பி நீ என்ன கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டியா? ஆமா சார், நான் கேம்பஸ்லயே செலக்ட் ஆயிட்டேன் சார். சூப்பர். ஜாதகம் அதை ஏன் சொல்லுது? எங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டா தான் சொல்லுது. சில பேர் பாத்தீங்கன்னா 21ல முடிச்சுட்டு 26 வயசுல வருவான், 27 வயசு வரும். ஐயா எனக்கு எப்ப வேலை கிடைக்கும்? பார்த்தோம்னா அது வரைக்கும் ஒற்றைப்படை பாவங்கள் தசை புத்தி நடத்துவோம். தம்பி இப்போதைக்கு வேலை கிடைக்காது, நீ படிக்கிறது இன்னும் கொஞ்சம் மேலே படி, டயத்தை வேஸ்ட், வேலைக்காக அலைஞ்சி டயத்தை வேஸ்ட் பண்ணாத. அப்ப எப்ப வேலை கிடைக்கும், எப்ப வேலைக்கு போவான், எப்ப ப்ரொமோஷன் வாங்குவான், எப்ப கல்யாணம், அத்தனையும் இதான சார். எனக்கு ஜாதகத்துக்கு எதுக்கு சார் வராங்க? நம்ம பார்க்கறதுக்கு எதுக்கு வர்றாங்க? எனக்கு பல்லு உடஞ்சிருச்சு, மூக்கு உடஞ்சிருச்சா வர்றாங்க? அது ரொம்ப ரேரு சார். எனக்கு என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் கரெக்டா சொல்லுமா இல்லையா? ரிசல்ட் வந்து பக்காவா இருக்கணும் சார். வர்றவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல வர்றாங்க, அலைஞ்சி திரிஞ்சிட்டு வர்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, திருமண பொருத்தம் உயர்கணித சாரஜோதி இந்த சிஸ்டமே திருமணம் ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் போட்டீங்கன்னா திருமண பொருத்தம் போட்டு கொடுத்துரும். எப்படி போட்டு கொடுக்கும் தெரியுங்களா? மார்க் போடும். மார்க் எவ்வளவு? 200க்கு மார்க். இந்த பாருங்க ஒரு ஜாதகத்துல இது பையன் இது பொண்ணு. பையன் வந்து 53 மார்க் வாங்குறான் 200க்கு. 200க்கு 53 மார்க், பாஸா ஃபெயிலா? 200க்கு 53 மார்க் வாங்குறாரு, பாஸா ஃபெயிலா? ஃபெயிலு. பொண்ணு பாருங்க, பொண்ணு 200க்கு 112 மார்க், பாஸா ஃபெயிலா? முடிஞ்சு போச்சு. இதுக்கு பொருத்தம் போடலாமா? இந்த பையனுக்கு இந்த பொண்ணை பொருத்தம் போடலாமா வேணாமா? பொருத்தம் இல்லை, இந்த பையனை விட்டுரு. இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாது. கல்யாணம் ஆகாது சார். 53% மார்க் என்னாச்சு? 25 மார்க், 25 மார்க் பாஸா? இவனுக்கு கல்யாணம் 40 45 வயசு. தட்டு மாதிரி கிட்டு மாதிரி ஏதாவது உடசல், ஏதாவது கை போனது கால போனது நொண்டி மொடம், அது மாதிரி ஏதாவது ஒன்றை பிடிச்சி ஏதாவது பண்ணாதான் அதுவும் வந்து ரொம்ப கஷ்டம்தான். அது மாதிரி ஏதாவது ஒரு ஜாதகம் இருந்தால் சேர்த்து விடலாம். அப்ப இதை சேர்க்கலாமா? பொருத்தம் சேர்க்க கூடாது. அப்ப இதுக்கு இந்த சாப்ட்வேர் உதவி பண்ணுது. இப்ப ஏதாவது கஷ்டம் இருக்கா நமக்கு? இத கஷ்டம் இருக்கா?
இத சொல்றதுக்கு? அல்லது இந்த பையனுக்கு, இப்ப இந்த பையனுக்கு வயசு என்ன, 36 வயசு. இந்த ஜாதகம் ஒரு 30 வயசு ஆகுதுன்ட்டு ஒரு 30 வயசுல கல்யாணம் பண்ணிருந்தான்னு வச்சுங்க, ஏதோ ஒரு காரணத்தால யாரோ கம்பல் பண்ணி ஏதோ பிடிச்சி எங்கேயோ தேடி பிடிச்சி யாரோ கிட்ட ஒரு பொருத்தம் பார்த்து, நம்மளால தான் ஏதாவது ஒண்ணு 10 பொருத்தம் பார்த்து பொருத்தம் சொல்லிடுவாங்களா, கல்யாணம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்க, வாழ்வானா? வாழ்வானா? டைவர்ஸ்ல தான் போவான், வாழ முடியாது. அப்ப இப்படி துல்லியமாக வர்ற, நம்மளை தேடி நாடி வர்ற ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கிளியரா கொடுக்க முடியும். அதாவது பிளட் டெஸ்ட் எடுக்கிறான், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறான், எக்ஸ்ரே எடுக்கிறான். இங்கேயும் நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறேன்னு சொல்லுவேன். இப்படிதான் நான் எம்ஆர்ஐ ஸ்கேன்னு இதை வச்சுட்டு பேசினேன். ஒரு நண்பர், உங்களை மாதிரி இங்க யாரும் கேட்கல, ஒரு நண்பர் முன்னாடி உட்கார்ந்தாரு. சார் நீங்க ரொம்ப தான் பில்டப் பண்றீங்க சார் என்னாரு, இங்கே தான் உட்கார்ந்துருந்தாரு. ரொம்ப தான் பில்டப் கொடுக்குறீங்க, ஒரு ஜாதகத்துக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்றீங்களே, இதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்லையான்னு கேட்டார். நான் ஆமாங்க ஐயா, உங்களுக்கு ஓவரா தெரியும், ஆனா இது எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் அப்படின்னு நான் சொன்னேன். அவரு எப்படியா எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்றீங்க திரும்பவும் அப்படின்னாரு கோபமா. நான் சொன்னேன், 12 கட்டம் என்பது நம்மளுடைய உடலா இல்லையான்னு கேட்டேன். 12 கட்டம் என்பது நம்மளுடைய உடல் உறுப்புகளா இல்லையா? உடல் உறுப்புகளா இல்லையா சார்? ஐயா சொல்லுங்க. 12 கட்டம் என்பது நம்மளுடைய உடல் உறுப்புகள் தானே. தலை என்ன லக்னம், தலைதானே லக்னம். முகம் 2ஆம் பாவம், கழுத்து ஷோல்டர் புஜம் 3ஆம் பாவம், நெஞ்சு 4ஆம் பாவம், இருதயம் 5ஆம் பாவம், வயிறு 6ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 9ஆம் பாவம், 12 பாவம். காது வந்துருதா இல்லையா? 12 கட்டங்களும் நம்ம உடல் தானே. 12 கட்டமும் நம்ம உடல் தானே. இப்ப இந்த ரிப்போர்ட்டை நான் எடுத்தா, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தா, இந்த 12 பாவமும் இங்க வந்திருக்கு. ஸ்கேன் எடுத்துட்டேன், 12 பாவத்தையும் ஸ்கேன் எடுத்துட்டேன். இது பொருள் சார்ந்த வாழ்க்கை விட்டுடுங்க, அகம் சார்ந்த வாழ்க்கையை காமிக்குது. இப்ப எந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு? 5ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு, 40% தான். அப்ப உடல் உறுப்புகளில் 5ஆம் பாவ ரீதியாக அவனுக்கு பிரச்சனை வரப்போகுது என்று அர்த்தம். ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சா இல்லையா சார்? டாக்டர் எப்போ ஒரு பார்ப்பான்? நம்ம உடம்பு முடியாத போய் சீரியஸா போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்தோம்னா ஸ்கேன் எடுக்கிறேன், ரிப்போர்ட் எடுக்கிறேன், அதை எடுக்க. பிறந்த அன்னைக்கு நான் ஸ்கேன் எடுத்துருவேன்டா உன்னை. பிறந்த அன்னைக்கு ஸ்கேன் எடுக்க முடியும். அப்ப 5ஆம் பாவம் சுக்கிரனாக வந்து பிரச்சனை வருது. 5ஆம் சுக்கிரன் இல்ல, 5ஆம் பாவம் சக்கரை இனிப்புக்கு காரகன் யாரு சார்? சுக்கிரன் வந்து செயற்கை சுவீட்டுக்கு காரகன், குரு இயற்கை சுவீட்டுக்கு காரகன். அப்ப பழங்கள்லாம் நிறைய சாப்பிட்டுக்கிட்டா சுகர் வராது சார். இறைவனுடைய உணவு பழங்கள், இறைவனுடைய உணவு. பழங்கள் எடுத்து காக்கும் போது எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இறைவனோட தொடர்புல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸ்வீட்டு, மைசூர் பாக்கு, லட்டு, ஜாங்கிரின் சாப்பிட்டீங்கன்னா சுக்கரன், அவர் சுகரை நல்லா ஏத்தி விடுவார். அப்ப இவன் சுகர்ல பாதிக்கப்பட போறான், ஆரோக்கியம் கிடப்பு. 5ஆம் பாவம் ஆரோக்கியம், சுக்கரன் சப்ளாடு. அப்ப இனிப்பு சாப்பிட்டு சுகர் மாட்ட போறான்னு அர்த்தம். ஸ்கேன் ரிப்போர்ட் வருதா இல்லையா? நான் ஏன் ஸ்கேன் ரிப்போர்ட் ஏன் சொல்லக்கூடாது? சொல்லலாம் இல்லையா? அடுத்தது பாருங்க, 8ஆம் பாவத்துக்கு சூரியன் சப்ளாடு. அப்ப அங்க வலி வேதனையை சூரியன் தசாபுத்தி நடத்தும் போது வயசுல தெரியாது, இள ரத்தத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்ப பாதிக்காது. எப்ப பாதிக்கும்? எப்ப பாதிக்கும்? வயதான காலத்தில் அந்த பாதிக்கப்படுற பாவம் 8ஆம் பாவம் பாதிக்குது, 10ஆம் பாவம் பாதிக்குது, தொடையில பிரச்சனை வரும். அப்ப இதை தாண்டி அவனுக்கு உடம்பு சரியில்லா போகாது சார், வேற எந்த பாவத்திலையும் வராது சார். இந்த ரிப்போர்ட் படி நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஜாதகம் போட்டேன். அப்ப நான் அதெல்லாம் கவனிக்கல, ஜாதகம் போட்டு கொடுத்தா வச்சாச்சு. அவரு போட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் வராரு, சார் எனக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனையா இருக்கு சார் அப்படின்னு. ஜாதகத்தை எடுத்த 12ஆம் பாவத்துல பிரச்சனை காமிக்குது. 12ஆம் பாவத்துல பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு சார். சார் உங்க காலில் பிரச்சனையான்னு கேட்டேன். ஆமா சார், காலுக்கு ரத்த ஓட்டம் சரியா இல்லாம காலு மரத்து போய் அவரு என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. நல்ல அது கடைசியில மருந்து சாப்பிட்டு அதுவாக இறக்குறேன். அப்ப ஸ்கேன் ரிப்போர்ட் என்பது சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இப்படிப்பட்ட ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் என்னால் எடுத்து தர முடியும். அப்ப இதை வந்து இப்ப என்னன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஜாதகம் இருக்குங்களா ஐயா?
இப்போ நீங்கள் இதை போடணுன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும், லேப்டாப் வேணும். இந்த இப்படி அட்வான்ஸ்டு ஒரு சிஸ்டம், இவ்வளோ அருமையான ஒரு சிஸ்டம் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையா? சேரவில்லை. ஏனென்று சொன்னால் இன்னும் ஜோதிடரையே போய் சேரவில்லை. ஜோதிடரை போய் சேராததால மக்களுக்கும் போய் சேரவில்லை. ஏன் ஜோதிடத்தை போய் சேரல அப்படின்னா, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் நீங்க எடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு லேப்டாப் வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன வாங்கணும்? சாஃப்ட்வேர் வாங்கணும். இன்னைக்கு ஒரு ஜோதிடத்தை நான் சொன்னேன், ஐயா இப்படி இருக்கீங்கயா, ஈஸியா பலன் சொல்லாங்கய்யா. வாங்கய்யா நீங்க வேற, நான் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு நான் பாட்டில் பலன் சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போயிடும் தெரியுமா? நீங்க வந்து லேப்டாப் வாங்கு, சாஃப்ட்வேர் வாங்கு. 50,000 ரூபாய் எங்க போறது? நான் போயா, நான் இதை வச்சு போய் எனக்கு இது போதும், இதை வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரை வச்சு நான் பலன் சொல்லிட்டு போயிடுவேன். நான் ஒன்றும் யாரும் லேப்டாப் சரி, அப்புறம் எப்படி இந்த சிஸ்டம் மக்கள்கிட்ட போய் சேரும்? இதையே இந்த விஷயத்தையே ஒரு பிரபல ஜோதிடர் சமீபத்தில் சென்னையில் இருக்கிறாரு. இந்த மெத்தடை பத்தி பேசும்போது சொல்றாரு, உங்க சிஸ்டம் இவ்வளவு அருமையான சிஸ்டம் என்று சொன்னால் ஏன் மக்களை சென்று அடையவில்லை? நான் என்ன கேட்கிறேன், லூசு, நீயே இந்த சிஸ்டத்தை படிச்சியா? நீயே வாங்கி சாஃப்ட்வேர் வாங்கினியா? நீயே வந்து லேப்டாப் வாங்கி போட்டு பார்த்தா தானே அருமை தெரியும். மக்கள்கிட்ட ஜோசியருக்கே வந்து இதை வாங்காம இன்னும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சார், ஒரு காய்கறி வைக்கிற ஒரு லேடி கால்குலேட்டரை வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு போட்டு 150 ரூபா கொடுமா, 200 ரூபா கொடுமாக்குது. என்ன சொல்லுது? காய்கறி விற்குது, இது வச்சிருக்கு, கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு போட்டு. ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஜோதிடம் என்பது அட்வான்ஸ் டெக்னாலஜி. சாதாரண நிறைய பேர் நினைக்கிறான் குறும்பட்டத்தனமானுங்கிறான். நான் கேட்கிறேன், பிஇ படிச்சுக்கிட்டு பிஇன்னு போட்டுக்கலாம் 4 வருஷம், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எம்பிபிஎஸ் 4 வருஷம், எம்பிபிஎஸ் ஹவுஸ் சர்ஜன் 1 வருஷம், 5 வருஷம் முடிஞ்சா எம்பிபிஎஸ் டாக்டர்னு போட்டு ரூம் போட்டு உட்காந்துக்கிறான், பட்டம் போட்டுக்கிறான். இன்னைக்கு யாராவது, நான் உலக அளவில் யார்கிட்ட வேணாலும் கேட்கிறேன், நான் ஜோதிடத்தை படித்து முடித்து விட்டேன்னு சொல்ற யாராவது ஒரு ஆள், நான் ஜோதிடத்தை படிச்சு முடிச்சுட்டு நெஞ்சல் நிறுத்தி சொல்றதுக்கு யாராவது தைரியம் உண்டா? சார், படிக்க முடியாது சார், அவ்வளவு ஈஸியாக இல்லை சார். வாழ்க்கை முழுக்க படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், வாழ்க்கை முழுக்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் உலகம் பறந்து விரிந்து அட்வான்ஸ்ல போய்கிட்டே இருக்கு. அதுக்கும் நீங்க ரூல் சொல்லணும். எதுக்கு ரூல் சொல்லணும்? ஒரு 50 வருஷம் முன்னாடி கம்ப்யூட்டர் இருந்துச்சுதா? 50 வருஷம் இல்லையா, ஒரு 60 வருஷம் எடுத்துங்க, கம்ப்யூட்டர் இருந்ததா? இல்ல. இன்னைக்கு கம்ப்யூட்டர் இருக்கு. இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேருக்குள்ள வேலைக்கு போகணும்னு சொல்லணும். சாஃப்ட்வேர் அன்னைக்கு இல்ல. இன்னைக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் நீ வேலை கிடைக்கும் போகணும்னு சொல்லணும். யார் சொல்லணும்? அவன் வந்து வேலை எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு போகணும்னு கேட்கறான். தம்பி, நீ சாஃப்ட்வேருக்குள்ள போகணும், போவே நீ வேலைக்கு, எதை வச்சு சொல்லுவீங்க? பாரம்பரியத்தில் எதை வச்சு சொல்ல முடியும்? அன்னைக்கு சாஃப்ட்வேரும் இல்லை, அதுக்கு ரூலும் எழுதி வைக்கல. ஆனால் இன்னைக்கு அப்டேட் ஆகிட்டாங்க. அப்ப சாஃப்ட்வேர் அல்லது ஐடி துறை, எந்த துறை எங்க இருக்குது? எத்தனாம் பாவம் சார்? 3ஆம் பாவம் வலுவா இருந்து அவன் நல்லா படிக்கிற காலத்துல நல்லா படிச்சிருந்தானா, 21 வயசுல நல்லா படிச்சிருந்தானா, 3ஆம் பாவம் வலுவா இருந்துச்சுன்னா சாஃப்ட்வேர்ல வேலைக்கு போகணும்னு சொல்ற என்ன தப்புங்கிறேன் நான். அப்ப இப்ப 6ஆம் பாவம் உத்தியோகம், 10ஆம் பாவம் தொழில், நம்மளால ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் சொல்றேன், எல்லா பாவத்திலும் தொழில் இருக்கா இல்லையா? 12 பாவத்திலையும், லக்ன பாவத்தை விட்டுருங்க, அவரை விட்டுருங்க, 11 பாவத்திலும் தொழில் இருக்கிறதா இல்லையா? 11 பாவத்திலும் தொழில் இருக்கிறது. ஜோதிடர்கள் எத்தனாம் பாவங்கய்யா? ஜோதிடர்கள் எத்தனாம் பாவம்? 8. 5ஆம் பாவம் சார். அமானுஷ்ய சக்தி ஜோதிடருக்கு வேணும், அது 8ஆம் பாவம். 5ஆம் பாவம் ஜோதிடர், 8ஆம் பாவம் உறுதுணை. அமானுஷ்ய சக்தியில் அவர் நிறைய ஜோதிடர் நல்லா சொல்லுவார். 8ஆம் பாவம் அவசியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா 5ஆம் பாவம் தான் ஜோதிடர். புரியுதுங்களா? காலையில ஒரு நண்பர் சொன்னாரு, நம்ம சூரியனார் சுந்தரராஜன் சொன்னாரு, ஐடி கம்பெனியில வாங்குறவனோட நான் அதிகமா சம்பாதிக்கிறேன்னாரு. ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் சம்பாதிக்கிறேன். கலெக்டருக்கே வந்து எவ்வளவு சம்பளம் சார்? கலெக்டர் சம்பளத்துல ஒரு ஜோசியர் அதிகமா சம்பாதிக்கிறாரு. ஆனா என்ன ரூல்னா, 6ஆம் பாவம் உத்தியோகம் சம்பாத்தியம், 5ஆம் பாவம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுது, உத்தியோகம் இல்லாமன்னு சொல்லுது ரூல். ஆனா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா,
6ஆம் பாவம் லிமிட்டெட் வருமானம். உத்தியோகத்துக்கு போனா உனக்கு வட்டம் போட்டு அதுக்குள்ளதான் ஓட முடியும். உனக்கு மாசம் 30,000 ரூபாய் சம்பளம், 40,000 ரூபாய் சம்பளம்னா அதுதான் கிடைக்கும் மாசம் முடிவில். 5ஆம் பாவத்துல நீ சம்பாரிச்சா அது லிமிட்டெட் வருமானம், இது அன்லிமிட்டெட் வருமானம் சார். ரூல் எப்படி போடணும்? எப்படி போடணும்? வருமானம் இல்லைன்னு போடக்கூடாது. அது லிமிட்டெட் சம்பளம், இது அன்லிமிட்டெட். இப்ப அன்லிமிட்டெட் சொல்றீங்களே, இது சாத்தியமா? வாங்க, சம்பாதிக்கிறாங்களா? சம்பாதிக்கிறாங்க. யாரு யாரு? கலைத்துறை எந்த பாவம் சார்? 5ஆம் பாவம். நடிகர்கள் அதிகமா சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? கோடிக்கணக்கில் சம்பாதிக்க, அடிக்கடி வரி கட்டலன்னு வேற பிரச்சனை பண்ணிட்டு மாட்டிக்குவான். ஏன்னா அவ்வளவு கோடி, 1 கோடி 2 கோடின்னு ஒரு படத்துக்கு வாங்குறான், 5 கோடி வாங்குறான். அப்புறம் அப்புறம் அரசியல்வாதி எங்க வர்றாங்க? 5ஆம் பாவம் சார். அவங்ககிட்ட தான் சார் கோடி 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 கோடியா கொட்டுறான். என்ன பண்றேன்னு தெரியாம அங்க உலகத்துல எங்கெங்கயோ கொண்டு காசை சேர்க்கிறான். 5ஆம் பாவம் சார் அவங்க. அப்ப உத்தியோகம் என்பது லிமிட்டெட் வருமானம், 5ஆம் பாவம் உத்தியோகம் இல்லை, அன்லிமிட்டெட் வருமானம். அப்ப ஜோதிடர்கள் நினைச்சால் நீங்க அதிகமா சம்பாதிக்கலாம். ஆனா என்ன பண்ணணும்? அப்டேட் ஆகி வந்த ஆளுக்கு கரெக்டா பலன் சொல்லணும். ஒத்தாயிர டே போட்ட பலன் சொல்லக்கூடாது. இந்த டேட்டு நான் எத்தனை பேர்ட்ட கேட்டிருக்கேன் சார், எத்தனை பேர்ட்ட இந்த தேதியில உனக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா? இந்த ஜாதகம் ஸ்கேன் எடுக்கிறோம்ல சார், இதுல தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு தானே இருக்குது. ஹியூமன் எரர் உண்டு தானே. அப்ப இதை கன்ஃபார்ம் பண்ணணும் சரியா இல்லையான்னு. அப்ப என்ன சொல்லுவேன்? இந்த டேட்ல உனக்கு கல்யாணம் நடந்துச்சா? ஆமா சார், முடிஞ்சு போச்சு, ஸ்கேன் ரிப்போர்ட் கரெக்ட். இந்த டேட்ல உனக்கு வேலைக்கு போனியா? ஆமா சார், ரிப்போர்ட் கரெக்ட். இப்ப கேள்வி, என்ன கேள்வி என்னன்னு கேட்கலாம். ஏன்னா ஜாதகத்தை உறுதிப்படுத்தியாச்சு, ஜாதகத்தை உறுதிப்படுத்தியாச்சு. இவன் ஜாதகம் கரெக்டா வருது, இந்த டேட்ல வேலைக்கு போயிட்டான், இந்த டேட்ல கல்யாணம் கரெக்ட். இப்ப என்ன கேட்கிற கேள்வியா? இப்ப வேலை போயிடுச்சு சார். பார்த்தா ஆமா வேலை போயிடுச்சு. எப்ப கிடைக்கும்? இன்னும் இந்த தசை புத்தி முடியட்டும், அடுத்தது வேலை கிடைக்கும். சும்மா வள கொல யாவரம் கிடையாது. நெத்தியடி தான் பதில் நம்மகிட்ட. இப்ப நான் பேசுறத பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க போகுது, எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப பார்த்துட்டு எவ்வளோ பேர்கிட்ட எவ்வளவோ முட்டி மோதி அசந்து போய் ஜோதிடம் பார்த்து அசந்து போய் கிடக்குறாங்க. என்னடா பண்றது? ஒரு வழி கிடைக்காத. ஒருத்தனும் முழுசா இதுதான் பலன் என்று சொல்றதுக்கு ஆள் இல்லையே. அப்படிங்கும் போது நம்மகிட்ட இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்தால் எல்லாரும் நம்மகிட்ட வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆள் பிடிக்குமா? சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அது அவங்களுடைய ஜாதகம். அப்ப என்னை தொடர்பு கொள்றவங்களுக்கு என்னால ஒரு நல்ல பலனை சொல்ல முடியுது. எத்தனையோ தாய்மார்களுக்கு எத்தனையோ கழுவுறான் சார், கண்ணீர் வடிக்கிறாரு அப்பாக்காரரு. சார் 3 மாசம் தான் ஆகுது சார், டைவர்ஸ் ஆயிடுச்சு, 3 மாசம் கூட வாழல சார், டைவர்ஸ். சொல்லியா கல்யாண நாளை சொல்லியான்னா, எப்ப கல்யாணம் பண்ணக்கூடாதோ அந்த டேட்ல கல்யாணம் பண்ணா இப்படி சார் நடக்கும். காலத்தை பயிர் செய்துன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? காலத்தை பயிர் செய்யணும். அப்ப என்ன அர்த்தம்? ஆடிப்பட்டம் தேடி விதை, காலத்தை பயிர் செய். அப்ப பயிர் செய்யறதுக்கு மட்டும் காலம் பார்ப்ப, கல்யாணம் பண்றதுக்கு காலம் பார்க்க வேணாமா? ஏன் நிலம் தான், எனக்கு நிலம் இருக்குது, என்கிட்ட விதை இருக்குது, நினைச்ச நேரத்தில் கொண்டு போய் விதைய போய் நம்ம என் நிலத்துல ஊனுவோமா? என்ன நடக்கும்? ஏப்ரல் மே ஜூன்ல பூமி கொதிக்கும், மேலையும் சூடு கீழையும் சூடு. அந்த நேரத்தில் போய் ஏன் நிலம் என்கிட்ட விதை இருக்குயா, நான் போய் அங்க ஊன்றையான்னா என்ன ஆகும்? செத்து போயிருங்க, செத்து போய்விடும். அப்ப நேரம் காலம் பார்த்து தசாபுத்தியை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். இப்ப அன்னைக்கு ஒரு பாரம்பரிய ஜோதிடர் என்கிட்ட சண்டை வராரு. சார் நீங்க என்ன சார் அப்படி பேசுறீங்க? சொல்லுங்க சார் அப்படின்னு. குரு பலன் 2, 5, 7, 9, 11 குரு வந்தால் நீங்கள் திருமணம் நடக்கும் அண்ணாரு. ரைட்யா, திருமணம் நடக்கும்யா, திருமணம் நடக்கும், நானும் படிச்சிருக்கையா, திருமணம் நடக்கும்யா. குரு எவ்வளவு நாள் இருப்பாருங்கய்யா? குரு 2, 5, 7, 9, 11 குரு வராரு, திருமணம் பண்ணலாம். குரு எவ்வளவு நாள் அங்க இருப்பாரு கேட்டான். குரு எவ்வளவு நாள் இருப்பார்? 1 வருஷம் இருப்பார். அப்ப இவன் இந்த ஒரு கட்டத்துக்கு ஒரு மிதுனத்துக்கு குரு வந்துருச்சு, ஒரு ஜாதகத்துக்கு ஒரு குரு பலம் வந்துருச்சு. இப்ப தனுசு ராசிக்கு 7ஆம் பார்வையை குரு பாக்குதுன்னு வச்சுக்கோங்க, கும்பராசிக்கு 9ஆம் பார்வையை பாக்குதுன்னு வச்சுக்கோங்க, 7, 8, 9 ஆமா பாக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப குரு பலம் வந்துருச்சு, கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு. இப்ப 7 8 9 ஆமா பாக்குதுன்னு வச்சுக்கோங்க, 7 8 9 ஆமா பாக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப குரு பலம் வந்துருச்சு, கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு. 7 8 9 ஆமா பாக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப குரு பலம் வந்துருச்சு, கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு.
இவன் ஆரம்பிச்சு கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள குரு என்ன பண்ற, ஒரு 6 மாசம் ஓடிடுவார். 6 மாசம் போயிடும். 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவான். 6 மாசத்துக்கு அப்புறம் குரு ஓடிடுவாரு. 6 மாசத்துக்கு அப்புறம் குரு ஓடிடுவாரு. இவனை யாரு காப்பாத்துறது? யாரையா காப்பாத்துறது? குரு பலனை வச்சு கல்யாணம் பண்றது, ராகு கேது வச்சு கல்யாணம் பண்றது, சனியை பார்த்து கல்யாணம் பண்றது. கோச்சார பலன் என்கிறது 5% தான் வேலை செய்யும். 5%. ஏற்கனவே தசாபுத்தி அவனுக்கு சாதகமாக இருந்தால், ஒரு குரு பலன் வந்தால் அதை அப்படி சப்போர்ட் பண்ணி அப்படி கல்யாணத்தை சுகமா பண்ணலாம். ஆனால் தசாபுத்தி தானே உங்களுக்கு சிறப்பா இருக்க வேண்டும். தசாபுத்தி சிறப்பா இருந்தால் ஒரு கல்யாணத்தை நடத்தினா 3 புத்திகள், குறைஞ்சபட்சம் 3 புத்திகள். ஒரு புத்தியை நம்பி கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்ப அதுவும் எது குறைந்த புத்திகள், சூரியன், செவ்வாய், இவங்கெல்லாம் வருஷம் கம்மி இல்லையா? இப்ப ராகு, சனி, புதன், அதெல்லாம் சுக்கிரன், அதெல்லாம் வருஷம் அதிகம். அப்படிப்பட்ட கிரகங்கள் 3 புத்திகள் வரிசையா வருது. புதன், கேது, சுக்கிரன் 3 புத்தி கண்டினியூவா ஒற்றைப்படை பாவங்கள் நடந்தால் அந்த காலகட்டத்தில் அவன் திருமணம் பண்ணி குழந்தையாகி 1க்கு 2 குழந்தை 3 குழந்தை ஆகி சூப்பரா அட்டாச் ஆயிருவான். ஆனா இவன் கல்யாணம் பண்ண நேரத்தில் குரு பலனா வந்துருச்சு, குரு வியாழன் நோக்கம் வந்துருச்சுன்னு கல்யாணம் பண்ணி வியாழன் வேற பக்கம் திரும்பிக்கிட்டு கிளம்பிடுவாரு. இவன் இங்க 2 பேரும் ஆளு உட்காரம்பாங்க போயிடுவான். இவனை யாரு காப்பாத்துறது? இப்படி ஒரு கல்யாணம் பொருத்தம் போடும்போது 10க்கு 9 பொருத்தம் அற்றான்னா 9 பொருத்தம் இருக்கு. போடு கல்யாணத்தை. இது மாதிரி ஒரு பொருத்தம் இல்லவே இல்லை. போடுறா கல்யாணத்தை. நான் போட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு 3 மாசத்துல டைவர்ஸ். ஏன்டா 9 பொருத்தம் இருக்கிற ஏன்டா டைவர்ஸ் ஆச்சுன்னா தசா புத்தி பிடிக்கிட்டு போயிடுச்சு. இவன் தசா புத்தியும் பார்க்கல. பார்த்தது என்ன பண்றது? நம்மள மாதிரி பார்க்கல. அதெல்லாம் புரியுங்களா? அப்ப தசா புத்தி பார்க்க வேண்டும். கோச்சாரத்தை நம்பி, கோடமழையை நம்பி என்ன பண்ணக்கூடாது? கோடமழையை நம்பி விதைக்க கூடாது. அப்ப கோச்சாரம் என்பது கோடமழை சட சடன்னு அடிக்குது, நல்ல மழை பெய்யுது, எடுறா உழுடா போடுறா விதைன்னா வீணா போயிடும், 4 நாள்ல காஞ்சி போயிடும். அப்ப கோச்சாரம் என்பது கோடை மழை போல. அதை நம்பி தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய கோடான கோடி மக்களுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, தந்தைமார்களுக்கு உங்களுடைய திருமணத்தை காலம் அறிந்து செய்யுங்கள். காலம் அறிந்து செய்யுங்கள். 1000 காலத்து பயிருன்னா 1000 காலத்து பயிர். காலத்தை பயிர் செய், காலத்தை பயிர் செய்ன்னு பெரியோர்கள் சொல்லியிருக்கார்கள். இது காலத்தை 6 மாசம் பயிருக்கு, 1 வருஷம் பயிருக்கு காலத்தை பயிர் செய்யிட்டான். 1000 காலத்து பயிரை போய் நீ அசால்ட்டா கல்யாணம் பண்ணா. அன்னைக்கு சென்னையில இருந்து ஒரு பையன் கால் பண்றான். ஜாதகத்தை போட்டவுடனே தெரிஞ்சு சிக்கல்னு. தம்பி நீ எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண? 37 வயசுல கல்யாணம் பண்ணோம். உனக்கு ஜாதகப்படி 37 வயசுல தான் கல்யாணம். நீ எப்ப கல்யாணம் பண்ண? சார் வயசு இப்படியே கூடிக்கிட்டு போகுதுன்னு 33 வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன் சார். அப்படியா? 33 பண்ணிட்டியா? டைவர்ஸ் ஆயிடுச்சா? அடுத்த கேள்விதான், டைவர்ஸ் ஆயிடுச்சா? ஆமாங்க ஐயா ஆயிடுச்சுங்கய்யா. 2 குழந்தைய வேற டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவன் கேட்கறான், எனக்கு திரும்ப 2வது கல்யாணம் உண்டா? அங்க அதுக்கும் வழி இல்லை. உனக்கு 2வது கல்யாணமும் கிடையாது. நீ காலத்துல கல்யாணம் பண்ணல, 37ல கல்யாணம் பண்ணா ஒரு கல்யாணம் கரெக்டா இருந்திருக்கும். 33ல பண்ண, அதால டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா உன் ஒய்ஃப் அங்க இருக்கு, குழந்தை இருக்கு. இன்னும் 3 வருஷம் கழிச்சு நீ போய் என்ன பண்ணும்? போய் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து பிள்ளைய கூட்டிட்டு வந்து வாழ். உனக்கு 2வது கல்யாணத்துக்கான அம்சமும் இல்லை. அப்ப அவ்வளவு துல்லியமா இந்த ரிப்போர்ட் கொடுக்குது. ஐயா விஜயகுமார் ஐயா புரிஞ்சுக்கலாமா? ஓகே. அதனால இதை உலகெங்கும் பார்க்குற மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன், இது ஒரு புதிய முறையாக இருக்கும். உங்களுக்கு இது ஒரு புதிய முறையாக இருக்கும். இதை இது மாதிரி பார்க்கறதுக்கு நிறைய ஜோதிடர்கள் எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு சில இடத்துல இருக்கிறாங்க. முழுமையாக இன்னும் இதுக்குள்ள ஜோதிடர்கள் வரவில்லை. அதனால ஒரு ஜாதகம் எடுத்து வச்சுங்க. நான் ஜோதிடர்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ், டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. கூடுதலாக உங்கள் கல்வி, நான் கல்வியை வச்சு தான் நீங்கள் கொடுக்குற டைம் முக்கியம். டைம் சரியில்லைன்னா எங்கெல்லாம் தப்பாக போயிடும். அதனால் நீங்கள் கல்வி கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை சரியாக தப்பான்னு கண்டுபிடிச்சிடுவேன் நான். அப்போ உங்களுடைய கல்வியும் சேர்த்து, டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ், உங்கள் கல்வியும் சேர்த்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் எண் 97 87 79 92 97. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்.
இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு ஜாதகம் போட்டு தர்றேன். இப்போ ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்னா, இது ஜாதகம் வந்து ஒரு ஆர்வம் தான், ஆர்வத்துக்கு கோளாறுல என்ன பண்ண எல்லாருக்கும் இந்த மெத்தட் போகணும், எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீயாக போட்டு தரேன் அப்படின்ற வார்த்தையை சொன்னேங்கய்யா. நான் இல்லைன்னு சொல்லலை, நான் ஃப்ரீயாகவே இந்த சார்ட் உங்களுக்கு போட்டு தரேன்னா போட்டு தந்திருக்கேன். ஒரு 500 ஜாதகம் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தா என்ன நடந்ததுன்னா, நீட்டுக்கு எழுதி அனுப்புறாங்க சார். தாத்தம் பாட்டி பேரன் பேத்தின்னு நீட்டுக்கு எழுப்பி எல்லாருக்கும் எனக்கு ஜாதகம் கொடுன்னா எனக்கு தலை சுத்திடுச்சு. ஒரு ஜாதகம் போடணும்னா எவ்வளோ நேரம் எடுக்கும், அப்போ என்னால் முடியல. அது இல்லாமல் இந்த பர்த் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா புண்ணான்னு எதையோ ஒரு குக்கிராமல் ஊர் பேரை கொடுத்துருது எனக்கு போடணும்னா எந்த அங்கே கம்ப்யூட்டரே இல்லை அந்த ஊர். அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஊர் எங்கேயா இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பக்கத்தில் என்ன பெரிய ஊர் இருக்குது, அதையெல்லாம் கேட்டு இதெல்லாம் போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழியாக ஆயிட்டேன். அப்போ என்ன பண்ணேன்னா இதை வந்து எங்கேயாவது ஒரு நிறுத்தணும்ல, மனசன் தானையா, கஷ்டமாக இருக்குமா இல்லையா. அப்போ எதையோ ஒரு சிறு தொகை காணிக்கை கொடுத்தா உங்களுக்கு ஃப்ரீயாக போட்டு தரேன்னு சொல்லிவிட்டேன். இப்போ கொஞ்சம் லிமிட்டடாக வருது. ஏன்னா ஃப்ரீன்னா பார்த்தீங்கன்னா 80 வயசு 90 வயசுலாம் வருது சார், அவருக்கு ஜாதகம் போட்டு கொடுங்க. கேட்கறது தப்பு இல்லை, கேட்கட்டும், ஆர்வம் தான். தாத்தாவுக்கு ஜாதகம் பார்க்கணும், பேரனுக்கு ஜாதகம் பார்க்கணும், கேட்கறது தப்பு இல்லை. அப்போ நான் என்ன நினச்சேன், ஏதாவது ஒருத்தர் ஐயா இருக்காரு ஒரு ஜாதகம் போட்டு கொடுன்னா அனுப்பிடலாம். இப்படியே நீட்டுக்கு பக்கம் பக்கமாக எழுதி அனுப்பினா நான் என்ன பண்ணுறது. அது இல்லாமல் ஜாதகம் அனுப்பும்போது ஒவ்வொரு ஜாதகம் தனித்தனியாக அனுப்பணும், அப்போ தான் தனித்தனியாக டைம் எடுக்க முடியும். நீட்டு 10 ஜாதகத்துக்கு பார்த்தா ஒரே நேரத்தில் தான் 10 ஜாதகத்தையும் அனுப்பியிருப்பான், ஒரே நேரத்தில் போட முடியுமா, அதில் கொஞ்சம் சிக்கல் வரும். இது மாதிரி இதை பார்க்கக்கூடிய அனைத்து மக்களும் நீங்கள் இன்னைக்கு ஜாதக நோட்டு வச்சுருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஜாதக நோட்டு எழுதி வச்சுருப்பீங்க. அதை என்னத்தை திருப்பி பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அது ஒன்றும் தெரிய போகிறதும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் எடுத்து வச்சா நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்க்கறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு முறை இன்னும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை மட்டும் எடுத்து சிறப்பாக பேசலான்னு இருக்கேன். இதுக்காரும் வாய்ப்பளித்தன்றத சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் நானே தான். அதனால இப்போ நானே எனக்கு வாய்ப்பளிக்க கூட மாதிரி இருக்கு. அதனால இந்த மீண்டும் இந்த சங்கம் சிறந்து பல ஆண்டு காலம் இந்த சங்கம் நடக்கும். ஏன்னா இணைந்திருக்கிற நண்பர்கள் வந்து எங்க ராக்போர்ட் ராஜும் ஜீவகுமாரும் ஜோடி பொருத்தம் சூப்பருங்க, அருமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம வேலை பார்க்குறாங்க. காலையில பார்க்குறேன், அவரு ஒரு வாட்டர் கேனை தூக்கிட்டு போறாரு, இவரு ஒரு வாட்டர் கேனை தூக்கிட்டு ஓடுறாரு. நீங்க பார்க்க முடியுமா? அப்படி ஓடினாதாங்க நடக்கும். அவரு நான் ஏன் தூக்கணும், அவரு தூக்கிட்டு போட்டோம், நான் ஏன் தூக்கணும், இவரு தூக்கிட்டு போயிட்டு நினைச்சா சங்கம் நடக்காது. அப்ப இங்க ஒரு ஒற்றுமை இருக்கிறது, இந்த தலைவருக்கும் செயலாளருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அதுக்கு வந்து நம்மள கௌரவ தலைவரா பார்க்காங்க. அவரு தூக்கலன்னா இவரு தூக்கலாம், நான் தூக்குவேன் சார். அதுக்கெல்லாம் பயந்தாள் கிடையாது. அவரு தூக்கலன்னா இவரு தூக்கலன்னா நான் தூக்குவேன். அப்படி தூக்குற ஆளு நானு, அப்படி தூக்குற ஆள் தான் நானு. சில பேர் பாத்தீங்கன்னா பிணம் தூக்குவதற்கு யோசிப்பாங்க சார், அது மாதிரி அந்த குழிக்குள்ள போய் இறங்கறதுக்கு யோசிப்பாங்க. அதை சாதாரணமா எடுத்துட்டு போற ஆள் நான் எத்தனையோ இதை தூக்கி இருக்கிறேன், உள்ள இறங்கி வேலை பார்த்திருக்கேன். நல்லது சார், அது வாங்கி வேலை பார்த்திருக்கேன். அது மாதிரி இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட்டு தொடர்ந்து சிறப்பாக இந்த கூட்டம் நடக்கும் என்று சொல்லி, வாய்ப்புன்னு சொல்லக்கூடாது, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக சிறப்பாக இந்த கருத்தரங்கம் வந்து போயிட்டு இருக்கு.